ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் நம்பர் 6க்கான வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவனிய பாவனர் வந்து கவர் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவில் உங்களுக்கு பாவலரேறு பெருஞ்சித்தனார் மற்றும் ஜியோ போப் வந்து இந்த ரெண்டுமே உங்களுக்கு இன்றைக்கி கவர் பண்ணப்படும். ஸோ இந்த ஜியோ போப் இந்த ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஸோ அது வந்து உங்களுக்கு நியூ புக்கில் உங்களுக்கு 6th ஃபஸ்ட் டேர்மில் தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்குது. அதே போல் 10th இயல் 1 உங்களுக்கு அன்னை மொழி அப்படிங்கிற லெசனில் உங்களுக்கு 2 பாடல் பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக உங்களுக்கு பாவலரேறு பெருஞ்சித்தனார் வந்து ஓல்டு புக்கில் 9th இயல் 3 ஓயும் பயனும் அப்படிங்கிற அந்த லெசன்லேயும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இன்றைக்கி கவர் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6th ஃபஸ்ட் டேர்மில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடலான தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கும்மி வந்து உங்களுக்கு 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. நிறைய பேர் வந்து நீங்கள் தமிழ் டெஸ்ட் பேட்சில் வந்து எந்த புக்கில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வேட்டர் ஸ்டேட்டில் நான் ஏற்கனவே சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாகவும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப்பில். அப்படி இல்லைனா நம்மளோட பேட்ச் லிங்க்கில் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்து டெலிகிராமில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 4 டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468. ஸோ இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்குள்ளே நீங்கள் வந்து தமிழ் வந்து ஃபுல்லாக நீங்கள் 3 months ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்கான மெத்தட்ஸும் நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ அதே போல் உங்களுக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு கொஷின்ஸ்க்கும் நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம். உங்களோட கம்ஃபர்டபுள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கூடிய நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து தமிழ் கும்மி. ஸோ தமிழ் கும்மியோட ஆசிரியர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஸோ நுழைய முன்னில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கும்மி. அப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் ஜென்ரலாக இந்த போயமை படித்து பார்த்தாலே இதோட வரிகள் என்ன, அதுக்கான பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படிங்கன்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ கும்மி அடிக்கிறது அப்படிங்கிறது கூட்டமாக கும்மி அடித்து பாடி ஆடுவதனால ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் வந்து ஏற்படுது. அதே போல் கும்மியில் வந்து தமிழை வந்து போற்றி பாடி தான் வந்து ஆடுவாங்க. தமிழ் மொழியில் பாடுவாங்க. ஸோ தமிழ் மொழியை போற்றி பாடுவாங்க. அந்த தமிழின் பெருமையை, சிறப்பை, வரலாறை இதை சொல்லி தான் வந்து அந்த பாடல், அந்த நடனம் வந்து இருக்கும். அதே போல் அப்போ வந்து பாடுறவங்களும் மகிழ்வாங்க. அதை கேட்குறவங்களும் நம்ம காதார கேட்கும் போதும் நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்து இருக்கும். அப்போ இசையோடு கூடிய பாடல், அதோட தமிழின் பெருமையை நம்ம கேட்டு ரசிக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு சிறந்த பாட்டாக வந்து இங்கே ஒரு பாடல் வழியில் வந்து கொடுத்துருக்காங்க. சேர்ந்து என்னன்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இளங்கோதையர்னா இளம் பெண்கள். ஸோ கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ். அப்போ 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் வந்து எட்டி தொடணும். அதுக்காக நீங்கள் வந்து கும்மியை கொட்டி உங்களோட ஒலியை எழுப்பி உங்களோட செந்தமிழோட பாட்டை வந்து நீங்கள் பாடுங்க. அப்போ தான் இந்த செந்தமிழோட புகழ் வந்து 8 திசையிலும் பரவும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு இதோட மீனிங் தெரியும். ஸோ இது வந்து கஷ்டமான வார்த்தைகள் கிடையாது. அதுக்கு நம்ம சொல்லும் பொருளும் தேடி பார்க்கணும் அப்படிங்கிற இதுவும் நம்மளுக்கு கிடையாது. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸால பார்த்தீங்க அப்படின்னா ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு. ஸோ ஊழி அப்படிங்கிறது வந்து நீண்டதொரு காலப்பகுதி. ஸோ அப்போ தமிழ் வந்து தோன்றியது பழங்காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஆழ்கடலால் கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே வந்து குமரி கண்டம் அழிகிறதுக்கு முன்னாடியே தமிழ் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழி, திராவிட மொழிகள், தமிழ் வளர்ச்சி இதில் எல்லாமே நம்ம கிளாஸஸில் பார்த்துருப்போம். அப்போ ஊழி அப்படிங்கிறதுக்கான சொல்லும் பொருளும் என்ன, நீண்டதொரு காலப்பகுதி கீழே கொடுத்துருக்காங்க. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அப்போ ஊழி பல 100 கண்டதுவாம், எத்தனை காலப்பகுதி இந்த மாதிரி பார்த்தது தமிழ் மொழி தான். ஸோ அந்த அளவுக்கு இது பழமையான பழமையை வந்து சொல்றாங்க. ஊற்றென்னும் நூல் பல கொண்டுதுவாம். அப்ப தமிழ் மொழியில இருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊற்று போல அத்தனை நூல்கள் கிடக்குது. காப்பியமா இருக்கட்டும், அதே வந்து கவிதையா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய நாவலா இருக்கட்டும், நூல்கள், பாடல்கள், சிற்றிலக்கியங்கள், அறநூல்கள் அப்படின்னு பார்த்தா எத்தனை கருத்துக்கள் அதில் வந்து இருக்குது. அப்போ ஊற்று போல நூல்கள் பல கொண்டது தமிழ்மொழி. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நிற்றுதுவாம். ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது கடல் கோளால் கொல்லப்பட்டது. அதான் ஆழி அப்படின்னு சொல்லுவோம். ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கடல் கோளால் மூழ்கிய அந்த குமரி கண்டம், லெமோரியா கண்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த இது அழிஞ்சாலும், அந்த கண்டங்கள் அழிந்தாலும் அதில் வாழ்ந்த தமிழ்மொழி அப்படிங்கிறது அழியாமல் நின்றுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து போய் அகற்றும் உள்ள பூட்டு இருக்கும் அப்படின்னா, ஸோ உள்ள பூட்டு அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. அப்போ நம்ம தமிழ் படிக்கிறனாலையோ, அந்த மொழியை வந்து கற்கிறனாலையோ, அதில் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியத்தை பார்க்குறனாலையோ அதுல இருக்கக்கூடிய, அதாவது இந்த பொய்மை அப்படிங்கிற அந்த குணம் வந்து அகற்றப்படுது. அறியாமை அப்படிங்கிற உள்ளத்துல இருக்கக்கூடிய அறியாமையும் நீக்கப்படுது. அப்போ எது வந்து நம்மளுக்கு
உயிர் நாடியாக இருக்குது அப்படின்னா அதான் உயிர் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. உயிர் அப்படிங்கிறது இங்கே அறநெறிகளை சொல்கிறாங்க. ஸோ அற கருத்துக்கள் வந்து இதில் வெளிப்படுது. அப்போ உயிர் மெய்யகட்டும் அரண் மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வில் காட்டியிருக்கும். மேதினி அப்படின்னா உலகம். ஸோ இந்த உலக வாழ்வில் நம்ம எப்படி வாழணும், எப்படி அறநெறியோடு இருக்கணும், நல்வழிகளில் எப்படி செல்லணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அறக்கருத்து எல்லாமே உண்மையை எல்லாமே அறமேன்மைனா அறக்கருத்துக்கள். ஸோ இது எல்லாத்தையுமே கிட்டும் இந்த மொழியை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படிங்கிறதான் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருப்பாரு. சொல்லும் பொருளும் வந்து ஆழி பெருக்குதுன்னா கடல் கோளால் கொல்லப்பட்ட குமரி காண்டம். அதே போல் ஊழி அப்படிங்கிறது நீட்டது ஒரு காலப்பகுதி. மேதினி அப்படிங்கிறது உலகம். உள்ளப்பூட்டு அப்படிங்கிறது உள்ளத்தின் அறியாமை. இந்த 4 தான் இதோட சொற்பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அதே தான். ஸோ இளம் பெண்கள் தமிழில் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது தமிழ் மொழி. அதில் பல நூல்கள் வந்து இருக்குது. பெரும் கடல் சீற்றங்களால் வந்து அந்த கண்டங்கள் அழிந்து போனாலும் இடங்கள் அழிந்து போனாலும் அதில் வாழ்ந்த தமிழ் மொழி வந்து நிலைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் வந்து பொய்யை அகற்றும், மனதின் அறியாமையை நீக்கும். என்னென்ன சொல்கிறாங்க, பொய்யை வந்து அகற்றும். தமிழ் படிச்சிங்க அப்படின்னா தமிழ் வந்து மனதின் அறியாமையை நீக்கும். அதே போல் பலருக்கு இன்பம் தரும். இந்த பாடலை படிக்கும்போது, தமிழில் இயற்றப்பட்ட பாடலை படிக்கும்போது நம்மளுக்கு பல இன்பங்கள் தரக்கூடியதாக தான் இருக்கும். அதே போல உயிர் போன்ற உண்மையை வந்து ஊட்டும் மொழியாக இருக்கும். அறத்தை தரும் மொழியாக இருக்கும். உலகம் சிறந்து வாழ்வதற்கு வழிகாட்டும் மொழியாக தமிழ் மொழி இருக்கு. ஸோ தமிழுக்கு வந்து இத்தகைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பெருஞ்சித்தனார் வந்து ஒரு கும்மி பாடல் மூலியமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் பார்த்தோம்னா மாணிக்கம். இதெல்லாமே இந்த நூல் வழியில இருக்கிறது. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வேர்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். ஸோ பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் வந்து பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. ஸோ பாவலரேறு பெருஞ்சித்தனார் நம்ம அடைமொழியும் சேர்த்து தான் சொல்லுவோம் பாவலரேறு. இவர் இயற்றின நூல்கள் அப்படின்னு பார்த்தா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்கள் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் வந்து இயற்றியிருக்காரு. அடுத்து தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ்நிலம் இதெல்லாம் இவர் நடத்தி வந்த இதழ்களின் பெயர்கள். அடுத்து தனித்தமிழையும் அதே போல தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். அப்ப இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், தனித்தமிழ் மற்றும் தமிழ் உணர்வை பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாவனார் வந்து எதை பரப்பினார், தனித்தமிழையும் பரப்பினார், தமிழ் உணர்வையும் பரப்பினார். அதுல ஏதாவது ஒரு டேஷ் கொடுத்து உங்களுக்கு இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்கலாம். இந்த பாடல் தமிழ் கும்மி அப்படிங்கிறது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூலில்? ஸோ இவரோட நூல்கள் பார்த்தோம், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம்னா அதில் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இவரோட பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. ஸோ மொத்தம் வந்து இதில் பாகங்கள்னு பார்த்தா 8 தொகுதிகள் வந்து வந்திருக்கு. இது தமிழுணர்வு 2 பார்த்தோம் இல்லையா, தனித்தமிழ், தமிழுணர்வுன்னு. அப்போ இந்த பாடலில் எது நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களாக தான் இருக்கு. ஸோ பின்னாடியே புக் பேக்கில் வந்து ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே வந்து கற்பவை கற்றப்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த வரிகளையும் கேட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அப்போ வந்து பின்வரும் கவிதை என்ன கவிதை? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி. அப்போ முதல்ல உலகம் தோன்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தோன்றுச்சு? ஃபர்ஸ்ட் வானம் தோன்றுச்சு, அடுத்து வழி மேகங்கள், அடுத்து வந்து நெருப்பு, அடுத்து வந்து மண், அடுத்து மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி, அடுத்தது தான் ஊன் உயிர்லாம் வருது. அப்புறம் தான் இந்த ஒளி எல்லாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் தோன்றது வெளிச்சம், அப்புறம் தான் வந்து சவுண்ட் வருது. அடுத்து தேன் தோன்றிய போது மக்கள் நாவல் வந்தது என்னன்னா செந்தமிழே அப்படின்னு தமிழின் சிறப்பை வந்து பாடியிருக்காரு வாணிதாசன். அப்போ இந்த வரிகளோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இந்த வரிகளின் ஆசிரியர் வந்து வாணிதாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விடை பின்னாடி புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. தாய்மொழியில் படித்தால் டாஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டாஸ் சுருங்கி விட்டது, மேதனி சுருங்கி விட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும், சேர்த்தல்னா பாட்டு இருக்கும். இதான் ஆன்சர், பாட்டு இருக்கும். அடுத்து 8 கூட்டல் திசை இந்த சேர்த்து 8 திசை இது வந்து வரணும். ஸோ இதுதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 10th கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருஞ்சித்தனாரோட ஒர்க் வந்து 10th வந்து நியூ புக்கில் கவர் ஆகுது. அன்னை மொழியே ஃபர்ஸ்ட் லெசனாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இயல் 1லேயே இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 2ல் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ அன்னை மொழியே, அதோட ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஸோ இதில் நுழைமுன்னில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழ் மொழியை பற்றி தான் இவர் அன்னை மொழியாக இருக்கட்டும், தமிழ் கும்மிலியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தமிழின் சிறப்பு தான் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அதுலேயே இதையும் சொல்லியிருப்பாரு. சின்ன குழந்தையின் சிரிப்பும், அதாவது தமிழ் அப்படிங்கிறது சின்ன குழந்தை சிரிப்பிலையும் நம்மளை பார்க்கலாம், அதுலேயும் தமிழ் பார்க்கலாம். பழுத்த நாரையின் பட்டறிவுமானவள் அப்படின்னும். அப்போ அந்த அளவுக்கு அறிவு நிறைந்த கருத்துக்கள் வந்து இதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக்கி கொண்டவள் தமிழ்மொழி, தமிழ் அன்னை. அதே போல உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும், நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா கல் போன்ற மனதையும் என்ன ஆக்குவாங்களாம், கற்கண்டாக்குபவள் தமிழன்னை. அறிவை பெருக்குபவள், அதே போல அன்பை வயப்படுத்துபவள், சொற்புதற்கரிய அவள் பெருமையே போற்றத்தக்கது. ஸோ அப்படின்னு சொல்லி தமிழின் பெருமையை வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து பாடல் வரிகள்.
இந்த பாடல் வரிகளில் ஃபஸ்ட்டு இதுக்கு மொத்தம் இருக்கிறது 4 ஸ்டான்ஸாக இருக்குது. அதை வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற தலைப்பில் 2ம், அதே போல் செப்பரியன் என் பெருமை அப்படிங்கிற தலைப்புலையும் 2. அப்போ மொத்தம் வந்து நம்மளுக்கு 4 ஸ்டான்ஸாக வந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. ஸோ அதை வந்து அன்னை மொழி, நம்ம தமிழ் மொழியை பற்றி தான் பாடுறாரு. ஸோ அன்னை மொழியே அது வந்து எப்படி இருக்கு, அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. ஸோ முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. இந்த முன்னைக்கும் முன்னை அப்படிங்கிறது பழமைக்கும் பழமையான தோன்றிய ஒரு நறுங்கனி. ஸோ அந்த நறுங்கனி தமிழ் அப்படிங்கிற கனி வந்து எப்போ தோன்றுச்சான், பழமையான காலகட்டத்திலே வந்து தோன்றிவிட்டது. அப்போ முன்னைக்கு அப்படின்னா பழமைக்கும் பழமையாய் தோன்றிய ஒரு கனி தான் வந்து தமிழ். அது எங்கே தோன்றுச்சு, அப்போ தோன்றுச்சுன்னு சொல்லியாச்சு. அது எங்கே தோன்றுச்சு, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டில், அங்கே கீழேயும் கொடுத்துட்டாங்க. அப்போ குமரிக்கண்டத்தை வந்து நம்ம கன்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குமரிக்கண்டம் வந்து எதால் சூழப்பட்டிருக்கு, கடல்களால் சூழப்பட்ட நாட்டு தான் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடல் கொண்ட நாட்டில் தான் வந்து தமிழ் வந்து தோன்றுச்சு. அப்போ அந்த குமரிக்கண்டத்தில் தமிழ் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த தமிழை எதுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்கன்னா ஒரு அரசருக்கு இணையாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த கண்டத்தை ஆண்டது எது, அரசாண்டது எது அப்படின்னா தமிழ் மொழி தான் வந்து அரசாண்டிருக்கு. ஸோ குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட ஒரு பேரரசாக வந்து தமிழ் மொழி வந்து சொல்கிறாங்க. அப்போ அன்னை மொழி வந்து பழமையான மொழி, பழமையான காலத்தில் தோன்றிய மொழி. எங்கே தோன்றுச்சு, குமரிக்கண்டத்தில். அந்த குமரிக்கண்டத்தில் அது எப்படி இருந்துச்சான், ஒரு மண்ணை போல பெரும் வீரத்தோடும் அதேபோல பெரும் சிறப்போடும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தென்னன் மகளே. இந்த தென்னன் அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியர்களில் ஒருத்தரை குறிக்கிறாங்க. அப்போ இந்த தென்னன் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறாங்க, அந்த 3 பேரில் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியனை குறிக்கிறாங்க. ஸோ பாண்டியனின் மகளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் மொழி வந்து தமிழ் தாயாக இருக்கட்டும் இல்லை தமிழ் மொழியாக இருக்கட்டும், அதை வந்து யாரோட மகள்னு சொல்கிறாங்க, பாண்டியனின் மகளே, திருக்குறளின் மாண்புகளே. ஸோ தமிழ் மொழியில் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறது திருக்குறள் தானே. ஸோ திருப்புகழால் இந்த தமிழுக்கு வந்து இன்னும் பெரும் புகழ் வந்து தேடி தரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கனியே. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய விஷயங்கள் என்னென்ன, தமிழில் வந்து இருக்கக்கூடிய பெருமைக்குரிய விஷயங்கள் என்னென்ன, இன்னரும் பார்ப்பதா எல்லாரும் பார்ப்பதற்குரிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது. என் தொகை அப்படின்னா 10 பாட்டு. அடுத்து நற்கனியே, மண்ணுஞ்சிலம்பே சிலப்பதிகாரம். ஸோ காப்பியங்கள்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களாக இருக்கட்டும், 8 தொகையான நூல்கள். என் தொகை அப்படின்னாலே இந்த எண்களை குறிப்பிடக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே வந்துடும். அப்போ 8 தொகையும் அதில் வந்துடும், 10 பாட்டும் அதில் வந்துடும், 14 கீழ்கணக்கு நூல்கள் இது எல்லாமே வந்துடும். இத்தகைய சிறப்பு மிக்க இந்த எண் தொகை நூல்களும் அதில் இருக்குது, அறநூல்களும் இருக்குது, காப்பியங்கள் இருக்குது, காவியங்கள் இருக்குது. இது எல்லாமே இதில் தான் இருக்குது, தமிழ் மொழியில் இருக்குது. முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே. ஸோ இவ்வளோ சிறப்பு கொண்ட ஒன்றை நாங்கள் வந்து எப்படி வாழ்த்துவோம், தலை குனிஞ்சு எங்களோட முடித்தால அப்படின்னா தலை வணங்கி உங்களை வந்து நாங்கள் வாழ்த்துவோம், உங்கள் பாதங்களை தொட்டு நாங்கள் வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அழகார்ந்த செந்தமிழே அந்த தலைப்பில் வந்து 2 ஸ்டான்ஸாக பாடுதாச்சு. அடுத்து வந்து செப்பரியனின் பெருமை. அதில் வந்து செந்தமிழே உள்ளுயிரே செப்பரியனின் பெருமை, உன்னுடைய பெருமையை என் தமிழ் நாவால் நான் என்னவென்று எடுத்துரைப்பேன். என்னுடைய நாவால் உன்னுடைய பெருமையை சொல்கிறதுக்கு அளவே இல்லாமல் இருக்குது. எப்படி நான் வந்து உன்னுடைய பெருமையை என் தமிழ் நாவால் உன் பெருமையை சொல்லில் அடங்காது, அதனால் சொல்லவே முடியாது, சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கக்கூடிய உன்னை என்னுடைய நாவால் நான் எப்படி வந்து எடுத்து கூறுறது மற்றவங்களுக்கு, அது வந்து சொல்லி முடிக்க தகுந்தது அல்ல. ஸோ அப்போ வந்து என்னால் அது வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ பெருமையை வந்து நீ வந்து உனக்குள்ளே வந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முந்தைய தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலை வேறார் புகழுரை. ஸோ இதில் வந்து முந்தைய தனி புகழும். அப்போது இது தமிழ் வந்து தோன்றின காலம் வந்து பழம்பெருமையான காலம். ஸோ பழம்பெருமையான காலத்திலே தனக்கென ஒரு தனிச்சிறப்பு இலக்கிய வளம் கொண்டது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே தான் இலக்கிய வளம் இலக்கண வளம் தோன்றிய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தமிழுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கான தனியான இலக்கிய வளம் இலக்கண வளம் இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ முந்தைய தனி புகழும் மகிழ்ந்த இலக்கியமும் விந்தைய நெடுநிலை வேறார் புகழுரையும். ஸோ இது வந்து வேறார் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற மொழியாளர்களாக இருக்கணும், மற்ற
லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மொழியாளர்களாக இருக்கலாம், மற்ற மொழியில் இருக்கவங்க எல்லாருமே, வேற்று மொழியாளர்கள் எல்லாருமே உன்னை பற்றி உரைத்த புகழுரை எல்லாருமே வந்து தமிழை வந்து புகழ்ந்து அந்த அளவுக்கு புகழ்ந்து உரைச்சிருக்காங்க. அப்போ உன்னை பற்றி உரைத்த புகழ்ந்துரை வந்து எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் உன்னை பற்றி. அதாவது நம்ம மொழிக்காரங்க நம்மளை பற்றி பேசினா சிறப்பு தான். அதே மற்ற மொழிக்காரங்க இங்கிலீஷாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹீப்ரு, லாட்டின் மொழி, அரேபிய மொழிக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாம் மற்ற மொழிக்காரங்க அவங்க மொழியை விட்டுட்டு தமிழ் மொழியும் புகழ்ந்து பேசின அந்த பெருமைக்குரியவள் வந்து நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா, இப்போ வந்து தமிழோட பெருமையில் வந்து திருக்குறள் மற்ற எவ்வளவோ லாங்குவேஜஸை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கில மொழியில் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆங்கில மொழிக்காரங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ் மொழியில் இத்தகைய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு அவங்களும் உணர்ந்து இந்த மொழி வந்து ஒரு சிறந்த மொழி அப்படின்னு சொல்லி அவங்க உணர்றாங்க. ஸோ அடுத்த மொழிக்காரங்களும் அதுதான் வந்து வேறார் புகழுரையும் நீ வந்து பெற்றிருக்க. ஸோ அவங்க என்னென்ன உன்னை பற்றி புகழ்ந்து பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாம் என்ன கேட்கும்போது எனக்கு வியத்தகுவாக இருக்குது, வியக்கிறேன் நான் அதை கேட்கும்போது அப்படிங்கிறது இந்த ஸ்டான்ஸோட மீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா, உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடிக்கும் சிறகார்ந்த அந்தும்பி பாடும்போது அது போல யாம் பாடி. ஸோ இதில் வந்து ஒரு 2 இதை வந்து ஓமைப்படுத்துகிறாங்க. என்னதை இதை ஓமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஸோ உன்னை படிக்கும்போது எனக்கு என்ன ஏற்படுதுன்னா, என்னோட உணர்வு எழுந்து என்னோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கனல் வந்து முழுது. அது ஒரு அதாவது என்னோட அறியாமையை போக்குது, இல்லை எனக்குள்ள ஒரு எழுச்சி வருது, படிக்கும்போது ஒரு இன்பம் எழுது. ஸோ ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு கனல் அப்படிங்கன்னா இங்கே வந்து தீ நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கனல் மூல உன்னை படிக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. ஸோ அதை வந்து எதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்கன்னா, ஒரு செந்தாமரையில் இருக்கக்கூடிய தேனை வந்து ஒரு சிறகடித்து போய் ஒரு வண்டு, அந்தும்பி அப்படிங்கிறது வண்டு. ஸோ அந்த வண்டை எப்படி அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை சிறகடித்து போய் அதில் இருக்கக்கூடிய தேனை உண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரியான ஒரு இன்ப நிலை கிடைக்குமோ, அதே போல் இந்த தமிழை உணர்ந்து நான் படிக்கும்போது என் மனங்களில், என் உள்ளத்தில் ஒரு கனல் போல ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம், ஒரு அறிவு கண்ணு திறக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து தமிழ் மூலியமாக எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அந்தும்பி அப்படிங்கிறது வண்டு, அதுதான் வந்து செந்தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேனை வந்து உண்ணுது அப்படிங்கிறது இதில் வந்து தெரிய வர கருத்து. ஸோ அத்தகைய சிறப்பு கொண்ட தமிழின் பெருமை வந்து முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. ஸோ இப்போ அந்த தனித்தமிழின் பெருமை வந்து எல்லா திசைகளிலையுமே வந்து என்னாகணும், முழங்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பாமனார் சொல்லிப்பிடிப்பார். இந்த பாடலின் பொருளை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சித்திரையும் இதே தான் சொல்லியிருப்பார். ஸோ கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தோன்றினது தமிழ் மொழி. ஸோ தோன்றிய பழமையான நறுங்கனி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பழமையான நறுங்கனி கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தோன்றியது பாண்டியனின் மகளே. அதே போல் திருக்குறள் வந்து பெருமைக்குரியவிலே 10 பாட்டு 8 தொகை போன்ற பல நூல்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து அத்தகைய தமிழ் மொழிக்கு தலைப்பணிந்து நாங்கள் வாழ்த்துறோம், வணங்குறோம். அதே போல் செழுமை மிக்கல் தமிழ். அதே போல் வந்து வேறு என்னென்ன இது சொல்கிறாங்கன்னா, நாக்கு, அதாவது என்னுடைய நாக்கால் நான் எப்படி உன் பெருமையை வந்து புகழ்ந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பழம்பெருமை தனக்கென தனிச்சிறப்பு இலக்கிய வளம் கொண்ட. ஏற்கனவே சொன்னோம், தோன்றிய காலத்திலேருந்து தமிழுக்குன்னு தனியான ஒரு இலக்கிய சிறப்பு, இலக்கண சிறப்பு கொண்டது தமிழ் மொழி. இத்தகைய வியத்தகு ஒரு சிறப்பு கொண்ட உன்னை வந்து வேற்று மொழியார் உன்னை பற்றி உறைந்து புகழரைத்தனர். அதெல்லாம் என்னென்ன சிறப்பாக பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சியோடு இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் வந்து வண்டானது செந்தாமரை தேனை குடிக்கிற மாதிரி எங்களோட உள்ளத்தில் வந்து கனல் மூலம் உன்னை படிக்கும்போது, உன்னை வந்து பேசும்போது, உன்னை நினைக்கும் போது எங்களோட உள்ளத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்பச்சுவை வந்து நிறைந்து காணப்படுது. உன் பெருமை எங்கும் முழங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட அர்த்தங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து இங்கே ஒரு பெருமையான ஒரு கோட் என்னன்னா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலிலும் தமிழ் மனம் வேக வேண்டும். ஸோ அப்போ சாம்பல்லையும் தமிழ் மனம் வீசணும், அதே போல் நான் சாகும்போதும் தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னா சச்சினானந்தன். ஸோ சச்சினானந்தன் அவர்களுடைய வரிகள் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நூல்வெளியில் பாவலர் பெருஞ்சித்தனார் இந்த பாட்டு அன்னை மொழியே அப்படிங்கிறது வந்து எந்த பாடல்லேருந்து எடுத்திருக்கு அப்படின்னா, கனிச்சார் அப்படிங்கிற அவரோட நூல்லேருந்து தொகுதி 1 எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தலைப்பில் வந்த பாடல்கள் வந்து என்னென்னா, தமிழ் தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். ஸோ இது வந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். இந்த தொகுதி 1 கனிச்சாறு, தொகுதி 1 தொகுப்பில் இருந்த 2 தலைப்பில் உள்ள பாடல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் அப்படின்னு 2 தலைப்பில் இந்த கனிச்சாறில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தொகுதி 1 எடுத்து இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ்களில் வந்து தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் இவர் அப்படின்னு சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்கிறான்.
ஸோ ஏற்கனவே 6ல் பார்த்தோம் இவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இயற்பெயர் துரை மாணிக்கம் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். அப்போ அந்த மாணிக்கம்னு கொடுத்தாலும் அது கரெக்டு தான், துரை மாணிக்கம்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான், துரை மட்டும் கொடுத்தாலும் கரெக்டு தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகுபுவ வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். ஸோ இது இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஒர்க் கேட்டு மகபுகு வஞ்சி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார், இல்லை பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. இவரின் திருக்குறள் வந்து மெய்ப்பொருளுரை தமிழுக்கு, திருக்குறளோட மெய்ப்பொருளுரை வந்து எழுதியிருக்கார். அது வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழின் கருவூலம் அப்படின்னு சொல்றது திருக்குறள். எஸ்பெஷலா எதுன்னா பெருஞ்சித்தனாரோட திருக்குறளுக்கு அவர் மெய்ப்பொருள் எழுதியிருக்காரு. அந்த மெய்ப்பொருளுரை தான் வந்து நம்மளுக்கு தமிழின் கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. அவ்வளவுதான். ஸோ இதோட வந்து அன்னை மொழியை வந்து முடியுது. அடுத்தது உங்களுக்கு ஓல்ட் புக்ஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பெருஞ்சித்தனாரது எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கில் உங்களுக்கு இயல் 3ல் வந்து கவர் ஆகுது. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வும் பயணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு தூய்மையோட. இதில் ஃபுல்லாகவே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓய்வும் பயனில் ஓய்வு நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்ல வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஓய்வாக இருக்கையில் ஓவியம் வரைந்து பழகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஓவியம் வரைந்து பழகும்போது என்ன ஆகும் அப்படின்னா தூய்மையோடு அமைதியும் உன்னிடம் வந்து சேரும். ஸோ அப்போ வந்து உனக்கு உள்ளத்தின் அழகு அதை பார்க்கும்போது அந்த ஓவியம் எப்படி அழகாக இருக்கோ அதே போல் உனக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு அமைதி, ஒரு அழகு, ஒரு இன்பம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு ஓய்வு நேரத்தில் சொல்கிறாரு. அடுத்து வந்து பாக்கல் இயற்றி பழகு அப்படின்னு சொல்கிறார். ஸோ செகண்டாக சொல்லக்கூடியது வந்து பாடல்களை இயற்றி பழகணும், அதை பாடி மகிழ்வாய், அதை பாடல்களை இயற்றி அதை பாடி நீ மகிழணும். தாக்குறும் துன்பம் யாவும், அப்போ உன்னை தாக்க வரும் துன்பம் எல்லாமே இந்த இசைத்தமிழ்னால மாய்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை பண்ணுறனால உனக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறதையும் இங்கே கொடுத்துறாரு. ஸோ இந்த 2 வரிகளில் என்ன பண்ணணும், ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணணும், அதை பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், தூய்மையோட அமைதி வரும், நீ வந்து ஓவியம் வரைஞ்சினா. அதை பாக்கல் இயற்றினா அப்படின்னா உன்னை தாக்க வரும் துன்பம் வந்து இசைத்தமிழ்னால வந்து மாய்ந்து அழிந்து போகும். அடுத்து 3வது என்ன பண்ணணும், அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அறிவியல் வந்து ஆய்வு செய்யணும். அப்போ அதுக்கு அறிவியல் நாலேஜ் வேணும் அப்படின்னா அன்றாட என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அன்றாட செய்தியை வந்து படிப்பாய், அதை படித்தாதான் அந்த நாலேஜ் வந்து வரும். அப்போ என்ன ஆகும், செறிவுறும் உன்றன் அறிவு உளச்செழுமையும் வலிவும் பெறுவாய். அப்போ குறைஞ்சிக்கிட்டே வர அறிவு நீ டெய்லியும் அறிவியல் ஆய்வு செய்கிறதுனாலையும் அன்றாட செய்திகளை படிக்கிறனாலையும் உன்னோட அறிவு என்னதான் ஆகுது, செறிவு குறையும், அதாவது குறைந்து போகும் உன்னுடைய அறிவு வந்து இதனால் உனக்கு என்னாகும், செழுமையாகும், இன்னும் அதிகரிக்கும், வலிமை பெறும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அறிவியல் ஆய்வு செய்கிறனால தேய்ந்து போகக்கூடிய உன்னோட அறிவு செழுமையாகவும் வலிமையாகவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வதாக மருத்துவ நூல்கள் படிப்பாய் என்னோட ஓய்வு நேரத்தில் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அதை படிக்கும்போது அதோட சேர்த்து மனநூலும் சேர்த்து நீ படிக்கணும், மருத்துவ நூலும் படிக்கணும், அதோட சேர்த்து மனநூலும் நீ படிப்பாய். மனநூல்னா அறநூல்கள், நன்னறி நூல்கள் இதெல்லாம். ஸோ அப்படி படிக்கும்போது என்ன ஆகும், அதுக்கான பெனிஃபிட் என்ன, திருந்த மெய் நூல்கள் அறிவாய் வருந்தீமையும் பொய்மையும் களவாய். ஸோ தீமையும் பொய்மையும் களையப்படும். எதனால், மருத்துவ நூல்களும் மனநூல்களையும் படிக்கிறனால உனக்கு வரக்கூடிய தீமை மற்றும் பொய்மையும் நீ வந்து நீக்கிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பெருஞ்சித்தனார். இதெல்லாம் வந்து பாடல்கள் வந்து அப்படியே வாய்மொழி பாடல்களாகவே இருக்குது. நம்ம டைரெக்டாக படித்தாலே அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே தான் அந்த பொருள்லேயும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பொருள்களை வந்து அதோட பாடலின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டைரெக்டாக ஆசிரியர் குறிப்புக்கு போயிடலாம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் ஏற்கனவே பார்த்தோம், துரை மாணிக்கம் அப்படின்ட்டு. இவரோட ஊர் வந்து எங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் பிறந்திருப்பாரு. இவர் தம் பெற்றோர் வந்து துரைசாமி மற்றும் குஞ்சம்மாள் வந்து இவரோட பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவரோட பிறந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1933 வந்து பிறந்திருப்பார், 10/3/1933. அதே போல் இறந்த ஆண்டு அப்படின்னா 11/6/1995 வந்து மறைந்திருப்பார். ஸோ இந்த மாதிரியான இயர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி என்னென்னா உங்களோட லைஃப் ஈவெண்ட்டோட நீங்கள் அந்த இயர்ஸை கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்றைக்குமே மறக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஆண்டுகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ 1933. ஸோ 1933 உங்களோட அப்பா ஏதாவது ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தாவோட பிறந்தநாளாக இருக்கலாம், தாத்தாவோட மேரேஜ் டேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ வந்து 1995 அப்படிங்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உங்களோட பிரதரோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், டேட் ஆஃப் இயராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட லைஃப் ஈவெண்ட்ஸோட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருஞ்சித்தனாரையும் உங்கள் தாத்தாவையும் ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ 1995 என்னோட பிரதரோட பர்த் இயர் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா
நம்ம பெருஞ்சித்திரனார்னா அப்புறம் ஒரு டெத்துக்கு வந்து நம்ம பிரதர் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அப்போ வந்து அந்த இயர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் வந்து மந்த்து அண்ட் டே இதையும் நம்ம எப்படி ரிலேட்டபிளானா உங்களோட பர்த் டேட்டுக்கோ உங்களோட வெட்டிங் மந்த்துக்கோ இல்லை உங்களோட வந்து ஏதாவது ஒரு உங்களோட குழந்தை பிறந்த மந்த்து அந்த மந்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டபிளாக எதுவும் உங்களோட லைஃப் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ்க்கு ரிலேட்டபிளாக வரக்கூடிய அந்த டேட் அந்த மந்த் அந்த இயரை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம திருப்பி பார்க்கணுங்கிற அவசியமும் வராது. பெருஞ்சித்திரனார்னா பர்த்துக்கு அப்பா, டெத்துக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வந்து மறக்காது. ரிலேட்டபிள் ஹிண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம் முதலிய பல நூல்களை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படி 3 இதழ்லையும் வந்து இதழ்கள் மூலம் உலக தமிழரோட தமிழ் உணர்வை வந்து இவர் வந்து உருவாக்க பாடுபட்டிருக்காரு. ஸோ இந்த பத்திரிகைகள் மூலியமாக வார இதழ்கள் மூலியமாக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் உணர்வை இன்னும் நம்ம வந்து ஜாஸ்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை இவர் வந்து மேற்கொண்டிருக்காரு. நூல் குறிப்பில் பார்த்தோன்னா இந்த பாடல் அதாவது ஓய்வும் பயனும் அப்படிங்கிற பாடல் பள்ளி பறவைகள் அப்படிங்கிற குழந்தை பாடல் தொகுப்பில் 2ஆம் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது எதுன்னு பார்த்துக்கணும். ஸோ பள்ளி பறவைகள் அப்படிங்கிற அந்த குழந்தை பாடல் தொகுப்பு அது வந்து குழந்தை பாடல் பள்ளி பறவைகள் குழந்தை பாடல் தொகுப்பில் எந்த இதில் 2ஆம் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இந்நூலில் பாடல்கள் பலவும் தென்மொழி, தமிழ் சிட்டு ஆகிய இதழ்கள்லையும் வெளிவந்திருக்கு. 2 இதழில் வெளிவந்திருக்கு, தென்மொழி, தமிழ் சிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்நூல் வந்து குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி மாலை என 3 பிரிவாக அமைந்துள்ளது. இந்த நூல் வந்து எத்தனை பிரிவுகளாக அமைஞ்சிருக்குன்னா 3 பிரிவுகள். ஒன்று குஞ்சுகளுக்கும், இன்னொன்று பறவைகளுக்கும் மணிமொழி மாலை அப்படிங்கிற 3 பிரிவுகளாக அமைந்திருக்கு. ஸோ இதில் வந்து பின்னாடி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இசையால் டாஸ் மறைந்து போகும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த போயமோட லைனோட மீனிங் தெரியும், இந்த வரிகளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்மளுக்கு இந்த சொல்லும் பொருளுமே என்னென்ன வரிகள் கொடுத்துருக்காங்களோ அந்த வரிகளில் இருந்தால் நம்மளுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கேட்குறாங்க புக் பேக்கில். அப்போ நம்ம படிக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த வரிகளை மனப்பாடம் செய்யணும். இப்போ தமிழ் பாடல்கள் எழுதவும் பாடி பழகுங்கள், இசை தமிழின் இனிமையால் வாழ்வின் டாஸ் தொலைந்து போகும் இதானே கேட்டிருக்காங்க. அப்போ டாஸ் அப்படிங்கிற ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ துன்பம் தொலைந்து போகும், இதுதான் வந்து ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர், துன்பங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஷின் வந்து உலக நிகழ்வுகளை அறிந்தால் டாஸ் மேம்படும். ஸோ உலக நிகழ்வுகளை அறிவதால் நம்மளுக்கு என்ன மேம்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாஸ் மேம்படும் இங்கே கொடுத்துருந்தாங்க. உலக நிகழ்வுகளை நம்ம செய்திகளை வந்து அறிவதால் அன்றாட வாழ்வு நிகழ்வு செய்தித்தாள்கள் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். நிகழ்வை அறிவதன் மூலம் என்ன மேம்படும், அறிவுத்திறன் மேம்படும். இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர், அறிவுத்திறன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஏட்டு கல்வி அறிவுடன் டாஸ் கல்வி அறிவும் தேவை. ஏட்டு கல்வி அறிவும் தேவை, அதோட நம்மளுக்கு வேறு என்ன கல்வி அறிவு தேவை, ஏட்டு கல்வியுடன் என்னென்ன தேவை, கலை அறிவும் அதே போல் தொழிற்கல்வி அறிவும். அப்போ இது ரெண்டுமே ஆன்சரு கொஸ்டின் நம்பர் 3க்கு. அடுத்து 4th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 4 பள்ளி பறவைகள் என்னும் நூல் டாஸ் பிரிவாக அமைந்துள்ளது. ஸோ பள்ளி பறவைகள் எத்தனை பிரிவுகள் இருக்குது இங்கே பார்த்தோம். ஸோ தமிழ் சிட்டு ஆகிய இதழ்கள் வந்து இந்நூல் அப்படிங்கிறது பள்ளிப்பறவை வந்து குழந்தை பாடல் தொகுப்பில் எத்தனை பகுதிகள் இடம்பெற்றுள்ளன, 2 பகுதிகள். பிரிவுகள் அப்படின்னு கேட்டால் 3 பிரிவுகள். ஸோ என்னென்ன பிரிவுகள், ஸோ குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி என 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது. ஆன்சர் வந்து 3 பிரிவுகள். ஸோ இதோட வந்து இது முடியுது. ஸோ பெருஞ்சித்தனாரோடது இதோட முடியுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததாக வரக்கூடியது ஜியு போப். இது வந்து உங்களுக்கு நாங்கள் கிராமரில் பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் வந்து நான் கேட்கல. எண்ணு பெயர்களுக்கும் எண்ணடைகள் அப்படின்ட்டு. ஸோ எண்ணு பெயர்கள் 1 அப்படின்னா எண்ணடைகள் வந்து ஒரு ஓர், எடுத்துக்காட்டு வந்து ஒருவர், ஒரு மரம், ஒரு உயிர். ஸோ 1 கூட்டல் எழுத்து 1 எழுத்து, 2 கூட்டல் ஆண்டு 2 ஆண்டு. ஸோ இது வந்து பிரித்ததிக சேர்த்ததுக்கு இதுவுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். எண்ணு பெயர்களும் இதில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்தனாருக்கு அடுத்ததான் நம்ம கவர் பண்ணக்கூடியது வந்து ஜியு போப் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ ஓல்டு புக்கில் வந்து 8th ஃபஸ்ட் டேர்மில் உங்களுக்கு வந்து இருக்குது. இயல் 1 ஜியு போப் வந்து கவர் ஆகுது. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஜியு போப் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஐரோப்பியர். ஸோ ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் நிறைய பேர் அங்கிருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்து சமய பணிகளையும் ஆற்றினாங்க. அந்த சமய பணிகளோடு சேர்த்து தமிழ் பணியும் ஆற்றியதில் சிலர் சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க. அந்த வகையில் சமய பணிக்காக வந்த இவர் தமிழ் பணியும் தமிழ் தொண்டும் செஞ்சுருக்காரு. ஸோ இவர் என்னென்ன மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்ப்போம். பிறப்பும் இளமையும் ஜியு போப் வந்து என்று அழைக்கப்படும் அவரோட ஃபுல் நேம் ஜியு அப்படிங்கிறதுக்கு ஜார்ஜ் யுக்லோ போப் அப்படிங்கிறது தான் ஃபுல் நேம். ஸோ இவர் வந்து 1820
20ஆம் ஆண்டு வந்து ஏப்ரல் 24ஆம் நாள் வந்து பிரெஞ்சு நாட்டில் பிறந்திருக்காரு. எந்த தீவுனா எட்வர்டு தீவில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து இவரோட ஃபாதர்ஸ் அப்படின்னு பார்த்தா பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜான் போப்போ, அதே போல் கெதரின் யுலாப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இவர் வந்து பிறந்திருக்காரு. அதே போல் போப்பின் பெற்றோர் வந்து சிறந்த கல்வியாளர்களாகவும் சமய நெறியை வந்து பரப்புவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதே போல் தம் குழந்தைகளுக்கும் கல்வியறிவும் சமயத்தின் நல்ல கருத்துக்களையும் கற்பித்து வளர்த்திருக்காங்க. ஜியோ போப் இளமை காலத்திலே வந்து சுறுசுறுப்பாகவும் விடாமுயற்சி இருக்கக்கூடிய ஒருத்தராகவும் ஊக்கமுடையவராகவும் உழைப்பு ஆகியவற்றை எல்லாமே வந்து மேம்பட்டு திகழ்ந்தவராக வந்து இளமை காலத்திலே திகழ்ந்திருக்காரு. தொண்டுள்ளம் அப்படின்னு பார்க்கும்போது போப்பின் தமையனாரோட பெயர் வந்து ஹென்றி. ஹென்றி வந்து தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பக்கூடிய ஒரு சமய குருவாக வந்து பணியாற்றிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவரை பார்த்து இவர் வந்து ரோல் மாடலாக எடுத்து நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்திருக்கு. ஸோ இவரும் அதுக்காகவே அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது போப் வந்து தன்னுடைய 19வது வயதில் வந்து சமய பணி ஆற்றுவதற்காக இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ தான் இவர் வந்து என்ன வராரு, முதல்ல கிறிஸ்துவ சமயத்தை வந்து தமிழகத்தில் பரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் வராரு. ஸோ தமிழகத்துக்கு வந்து அடையிறதுக்கு அவருக்கு வந்து எத்தனை திங்கள்கள் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 8 திங்கள்கள் ஆயிற்று. ஸோ இந்த 8 டேஸையும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சும்மா வந்து ட்ராவலிங் பீரியடாக வந்து வச்சுக்காம தமிழ் நூல்களை வந்து படிக்க ஆரம்பித்தார். தமிழ் நூல்களாக இருக்கட்டும், வடமொழி நூல்கள், இது எல்லாத்தையுமே படித்து, ஏன்னா அவர் ஒரு வடநாட்டுக்காரர், ஃபாரின்காரர். ஸோ அவருக்கு வந்து தமிழ் பேசுகிறதுக்கு கொஞ்சமாவது தெரியணும், அப்போ தான் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் நூல்களை படித்து அந்த 8 நாளில் கீழே வந்து இறங்கினதும் தமிழ் மக்களுக்கு தமிழில் சொன்னால் தானே புரியும். ஸோ அந்த இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும் அப்படின்னா தமிழில் சொற்பொழிவாற்றினா தான் அவங்களுக்கு புரியும். ஸோ ஆங்கில அறிவு அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் ஆங்கில அறிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிற அளவுக்கு தன்னுடைய தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டார். அந்த 8 நாளில் தமிழ் நூல்களை படித்து தமிழ் ஆர்வத்தை வந்து அவருக்குள்ளேயும் தமிழ் ஆர்வம் வளர்ந்தது. ஸோ தமிழின் சுவை வந்து அவருக்கு ரொம்ப பிடித்து போய் தமிழ் எப்படியாவது வளர்க்கணும், தமிழ் தொண்டு வந்து செய்ய ஆரம்பித்தார். ஸோ அந்த 8 நாளும் இவர் ஒரு சிறந்த நாட்களாக இவர் வந்து உருவாக்கிக்கிட்டார். இவர் தமிழகத்தில் வந்து என்ன தமிழ் பணி வந்து செஞ்சுருக்காரு, தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிய போப் வந்து பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் இருக்கக்கூடிய தங்கி அங்கே வந்து சமயப்பணி வந்து ஆற்ற தொடங்கியிருக்காரு. அங்கே அவர் வந்து நிறைய ஸ்கூல்ஸை வந்து பள்ளிகளை வந்து நிறுவியிருப்பார். அதே போல் கல்வி பணியும் சமயப்பணியும் ஒருங்கே கல்வி பணியும் ஆற்றியிருப்பார், சமயப்பணியும் அதே நேரத்தில் ஆற்றியிருப்பார். சமய கல்லூரிகளில் வந்து தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரோமியம் முதலிய மொழிகளை கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். ஸோ எல்லா லாங்குவேஜஸுமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவர் ஆரம்பித்த அந்த சமய காலேஜஸ்லாம் இருக்கட்டும், மத சார்ந்த கல்லூரிகள்லையும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள், அதே போல் கிரேக்கம், லத்தீன், எபிரோபியம் ஆகிய மொழிகளில் வந்து கற்றுத்தர வந்து இவர் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கணிதம், அறிவாய்வு, அது தர்க்கம்னு செய்வோம். அறிவாய்வு அப்படின்னா அது வந்து தர்க்கம், அதே போல் மெய்யறிவுனா தத்துவம் ஆகியவற்றை கற்பிக்கும். இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிலாசபி, அதே போல் வந்து தர்க்கம், வாதங்கள், ஸோ இதுவும் கற்பிக்கும் கல்லூரிகளில் வந்து ஆசிரியராக வந்து ஒரு பணியாற்றிருப்பார். இவரோட திருமணம் அப்படின்னு சொல்லும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் 1842 முதல் 1849ஆம் ஆண்டு வரை இவர் வந்து கல்வி பணியும் சமய பணியும் செஞ்சிருப்பார். அப்போ எத்தனை ஆண்டுகள், ஸோ 6 ஆண்டுகளா 7 ஆண்டுகளா அப்படிங்கிறத கணக்கு பார்த்துக்கோங்க. ஸோ 42லேருந்து 49 வரைக்கும் அவரோட சமய பணி வந்து ஆற்றிருப்பார். ஸோ கேள்வி கேட்குறது வந்து நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வேணாலும் கேட்கலாம். மொத்தம் எத்தனை ஆண்டு காலம் பணியாற்றிருக்காரு அப்படின்னும் கேட்கலாம், இல்லை எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் பணியாற்றிருக்காரு அப்படின்னும் கேட்கலாம். அடுத்து இதை முடிச்சுட்டு அடுத்தவர் எங்கே போகிறாருன்னா இங்கிலாந்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தன்னோட மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு திரும்பி செகண்ட் டைம் வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு தமிழகத்துக்கு. அப்போ 2வது வாட்டி தமிழகத்திற்கு எந்த ஆண்டு வந்தார் அப்படின்னா 1850 வந்து வந்திருப்பாரு. திருமணம் செய்து கொண்டார். தன் மனைவியிடம் மீண்டும் தமிழகம் திரும்பி செகண்ட் டைம் வரும்போது எந்த இடத்துக்கு வராரு, ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் தான் வந்து பணியாற்றினார். செகண்ட் வந்து தஞ்சாவூரில் வந்து சமய பணியை வந்து தொடங்கியிருப்பார். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சையில் பணியாற்றிருக்கும் போது 8 ஆண்டு காலத்தில் வந்து புறநானூறு முதலான சங்க நூல்களை வந்து நன்னூல்கள் இது எல்லாத்தையுமே படிச்சிருப்பார். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்கள் பல முறை படித்தும் அவற்றின் நயங்களை உணர்ந்தும் அதோட பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு வாட்டி படித்தா அதோட பொருள் நம்மளுக்கு புரியாது இல்லை, ஸோ பல முறை படித்து அதோட பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ்ல இருந்து அந்த நல்ல கருத்துக்களுடைய நூல்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா மேலை நாட்டவர்கள் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சரியா, ஸோ அப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா தான் அவங்க அதை படிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அந்த இதில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சஞ்சிகை, அதே போல் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் வந்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து இவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருப்பார். அப்போ இந்த தலைப்புகளில் இவர் தமிழ் மொழியை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்கார். அக்கட்டுரைகளில் புறநாற்று பாடல்களையும் புறப்பொருள் வெண்பாத்தினை மாலை போன்ற பல பாடல்களை பற்றின விளக்கமும் அதில் வந்து இவர் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து போப் வந்து
உயர்ந்த பண்பாட்டிற்குரிய பெருமை, சினமின்மை, அதே போல் நட்பு முதலானவற்றை விளக்கும். அந்த கான்செப்ட் இதெல்லாம் அவர் எழுதின மொத்த பாடல்கள் எத்தனை 600 செய்யுள்கள் வந்து எழுதியிருக்காரு. அந்த 600 செய்யுள்களோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தா உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமையை பற்றி எழுதியிருப்பார், சினமின்மையை பற்றி எழுதியிருப்பார், நட்பு அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பார். ஸோ இதை பற்றின இந்த கான்செப்டை வச்சு அவர் 600 செயல்களை வந்து எழுதியிருக்காரு. அந்த 600 செயல்களையும் நம்ம அறநூல்கள்லேருந்து ஆய்ந்து எடுத்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ அறக்கருத்துக்களை உடையது தானே, அறநூல்கள்லேருந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இவர் கொடுத்த தலைப்பு என்ன, அந்த 600 பாடல்களுக்கும் அப்படின்னா தான் தமிழ் செய்யுட்கலம்பகம். ஸோ தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த 600 பாடல்களும் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படிங்கிறதோட அந்த நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜியு போப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த செய்யுட்கலம்பத்தில் இருக்கக்கூடிய பாடலுக்கான விளக்கமும் அவரே வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்து பாட நூலின் முன்னோடி. போப் வந்து தமிழை கற்றுக்கிட்ட அந்த காலகட்டத்தில் நூலாசிரியராகவும் விளங்கியிருக்காரு. பள்ளியில் படிக்கும்போதே குழந்தைகள் வந்து இலக்கணத்தை வந்து நன்கு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிபேட் மெத்தட் வந்து கொண்டு வந்தார். ஒருத்தர் கொஸ்டின் கேட்குற மாதிரி, ஒருத்தர் ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த டயலாக் டிஸ்கிரிப்ஷன் மெத்தடையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த இலக்கண நூல்களை வந்து அதுக்காக அவரே வந்து 2 இலக்கண நூல்கள். அப்போ இலக்கணத்தை குழந்தைகள் நன்கு அறியறதுக்காக எத்தனை இலக்கண நூல்கள் எழுதியிருக்காருன்னா இலக்கண நூல்கள் மொத்தம் 2 எழுதியிருக்காரு. பாடல்கள் மொத்தம் எத்தனை நூலையே பார்த்துட்டோம். ஸோ இலக்கண நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அதே போல் பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூல், பெரியவர்களுக்கு தனியாக ஒரு இலக்கண நூல், அதேபோல் குழந்தைங்களுக்கு 2 இலக்கண நூல்களையும் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலை நாட்டார் வந்து தமிழை எளிதில் கற்றுக்கொள்வதற்காக இவர் வந்து தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும், அதே போல் ஆங்கில தமிழ் அகராதி, இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்குறதும், அதே போல் தமிழ் வேர்டுக்கு ஆங்கில வார்த்தை என்ன அப்படிங்கிற, தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிற 2 அகராதியுமே வந்து இவர் வந்து வெளியிட்டு எழுதியிருப்பார். பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செய்திகளை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாடநூலாக வைக்கவும் ஏற்பாடு செஞ்சிருப்பார். ஸோ அப்போ பாடநூலின் அந்த போர்ஷன்ஸ் என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தான் இது பண்ணியிருப்பார். அடுத்து தமிழில் உரைநடை நூல் ஒன்றை எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1858ஆம் ஆண்டில் வந்து உதகமண்டலம் சென்ற அவர் உதகமண்டலத்தில் ஒரு பள்ளியை வந்து தொடங்கியிருப்பார். அதுக்கு ஆசிரியராகவும் அவர் வந்து பணியாற்றிருப்பார். இப்போ எந்த ஆண்டு உதகமண்டலத்தில் பள்ளி தொடங்கப்பட்டது? 1858. அடுத்து தமிழ் தொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி வந்து இங்கிலாந்துக்கு வந்து போப் வந்து தாயகம் செல்கிறாரு. அப்போ 1885லேருந்து 1908 வரைக்கும் அங்கே தான் வந்து இருக்கார். கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டு காலம் அங்கே தான் இருக்கார். அந்த 25 ஆண்டு காலத்தில் வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் வந்து வேலை பார்த்துட்டு வராரு. ஸோ அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியர் என்ன டீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக இருந்திருப்பார்னா தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக வந்து பணிபுரிந்திருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறளை வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 40 ஆண்டுகள் வந்து படிச்சிருப்பார். எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் படித்து அந்த திருக்குறளோட சுவை வந்து அவர் அனுபவிச்சிருப்பார். அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் திருக்குறள் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 1886 வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் வந்து வெளியிட்டிருப்பார் மொழிபெயர்த்து. அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1900 ஆண்டு அந்த 900 காலகட்டத்தில் வந்து திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ 86 திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். 900 வந்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை வெளியிட்டிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இறுதி காலத்தில் வந்து இதெல்லாம் படிச்சிருப்பாருன்னா புறப்புறல் வெண்பா, மலைப்புறம் 400, திருவருட்பா, ஸோ இந்த நூல்கள்லாம் வந்து இவர் படிச்சிருப்பார். இவரோட கல்லறையோட படம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நினைவிடம். அதே போல் தமிழின் பெருமையை தரணி உலகம் முழுவதும் பறைசாற்றியவர் சொன்னவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியு போப். அவர் வந்து 1908ஆம் ஆண்டு வந்து பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் அப்போ 11/8/1908 வந்து இறந்திருப்பார். ஸோ அவரோட கல்லறையில் வந்து எதை எழுதணும்னு சொல்லிட்டு போயிருப்பாருன்னா ஒரு வாசகம் வந்து எழுதணும் அப்படின்ட்டு. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான். அந்த தமிழ் மாணவன் யார்? ஜியு போப். அப்போ தமிழ் மாணவன் என்ற அடைமொழி யாருக்கு பொருந்தும்? ஜியு போப்புக்கு. ஸோ அதை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழில் வந்து போப்பல்லோர் இறந்தும் இரவாதும் வாழும் தமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து போப் வந்து தமிழ் மீது ஆர்வம் கொண்டு தமிழையும் வளர்த்துருப்பார். தன்னோட சமயம் வளர்க்குறதுக்காக வந்தவர் தமிழையும் வந்து லேட்டராக வளர்த்துருப்பார். ஸோ இதோட வந்து ஜியு போப் முடியுது. உங்களுக்கு வந்து இது ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுது. நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது 11th ஒரு மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியில் தான் வந்து ஒரு 4 லைன் தான் வருது. ஸோ அந்த 4 லைனில் இருக்க கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே கவர் ஆகிறனால நான் வந்து அதை சொல்லலை. ஸோ அப்போது அதை விட இதில் வந்து டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 4 வரிகளும் இந்த லெசன்லேயே உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதனால் வந்து ஜியு போப் வந்து உங்களுக்கு 8th ஃபஸ்ட் இயரில் மட்டும், அதாவது ஓல்டு புக்கில் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ் வீடியோவில் நம்ம வீரமாமுனிவர் அது வந்து ஓல்டு புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸில் கவர் ஆகக்கூடிய அவரோட லெசன்ஸையும் அவருடைய பாடல்களையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதே போல் நீங்கள் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும், இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும், தமிழில் வந்து 3 months முடிக்கணும், அதே போல் மெட்டீரியல்ஸும் என்கிட்ட இல்லை, எனக்கு ஃபுல் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் மறக்காமல் நம்மளோட பேட்சில் அட்மிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468.